அக்கா இங்கே நடந்த பிரச்சனையில் எனக்கு வெளில போய் கையும் ஓடல காலும் ஓடல, அதான் உடனே திரும்பி வந்துட்டேன். ஏய் என்னாச்சு, ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்ன டேப்லெட்லாம் போடாம அப்படியே இருக்கு? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப கேடு. ஏன் ஒரு மாதிரி பேசுற? மாமா இல்ல? நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லடா. முத வேலையை அவர் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு மாதவனை பார்க்க போறேன்னு காலையிலேயே சென்னைக்கு கிளம்பி போயிட்டாரு. சாரிக்கா, அப்ப நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். ஆனா அதுல ஒரு நாயம் இருந்திருக்குக்கா, அதனாலதான் மாமா கிளம்பி காலையிலே சென்னைக்கு போயிட்டாரு. டேய், உனக்கு என்ன, நீ பத்த வச்சுட்ட? இங்க பத்திக்கிட்டு எரியுது நான் தானே. அங்க என்ன கலாட்டா நடக்க போதோ யாருக்கு தெரியும்? அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. ஓஹோ, இதுக்குதான் நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கியா? நான் என்னமோ புருஷன் உன்னை திட்டாரோன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். விடுக்கா, எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அவர் போய் நான் கேட்டா. சும்மா ஏண்டா எப்ப பாரு என் புருஷனையே பேசிட்டு இருக்க? சும்மா இருந்த மனுஷனை நீதான் அது இதுன்னு சொல்லி தூண்டி விட்டுருக்க. இப்ப ஒரு கோவமா கிளம்பி போயிட்டாரு. இப்போ அங்க என்ன நடக்க போதோ, அண்ணன் தம்பி எப்படி எல்லாம் அடிச்சுக்க போறாங்களோ. டேய், இல்லக்கா, உன் புருஷனை பத்தி நீ நிஜமாவே புரிஞ்சு வச்சிருக்க, அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா கிண்டலா? நீ வேணா பாரு, போய் உன் மாமியார் வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி அவர் கேட்கவே போறதில்ல. அப்படி கேட்டாரு, நான் 10,000 ரூபாய் தரேன்க்கா. ஏன் கேட்க மாட்டாரா? 20,000 ரூபாய் தரேன். கேட்டுட்டாருனா 30,000 ரூபாய் தரேன். டேய், உனக்கு என் புருஷனை பத்தி தெரியாது. 50,000. டேய், அவர் மானஸ்தண்டா. 1,00,000. டேய் சங்கர், போதும் போதும் போதும், இதுக்கு மேல அந்த மேட்டருக்கு வேல்யூவே கிடையாது. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன நீ சொல்ற? நீ வேணா பாரு, உன் புருஷன் பார்வதி அம்மா வீட்டுக்கு போகவே போறதில்ல. அப்படியே போனாலும் மாதவனா பார்க்க போறதில்ல. அப்படியே பார்த்துட்டா கூட இந்த மேட்டரை பத்தி பேச போறதில்ல. சரிப்பா, தெரிஞ்சோ தெரியாமலே பேசிட்டா கூட என் பொண்டாட்டியை வச்சு பேரம் பேசினியாடா அப்படின்னு கேட்க போறதே கிடையாது. ஆமாங்க, நான் வேணா என்ன நடந்திருக்குன்னு சொல்லவா? என்ன பண்ணுவார் தெரியுமா உன் புருஷன்? நேரா பார்வதி அம்மா வீட்டுக்கு போவாரு. போயிட்டு அங்க நம்ம மாதவனை பார்த்து, என்னடா அந்த சங்கர் என்னென்னமோ கொளுத்தி போடுறான் அப்படின்னு தான் கேட்பாரு. உடனே அந்த மாதவன், அந்த சங்கர் ஒரு அயோக்கிய, அவன் பேச்சை கேட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிற அப்படின்பா. உடனே உன் புருஷன், இல்லடா அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்டேன் அப்படிம்பாரு. இந்த நடக்காத டிராமாவுக்கு அந்த பார்வதிமா நெஞ்ச புடிச்சிட்டு மைய கீழே விழுந்துருவாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் எப்போதும் போல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு உன் புருஷன் உனக்கு போன் பண்ணுவாரு. இங்க போட்ட சண்டைனாலதான் எங்க அம்மாவுக்கு நெஞ்சல் வந்து படுத்துட்டாங்க, இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, 6 மணிக்குள்ளார அந்த மாதிரி ஒரு போன் வருதா இல்லையான்னு. என்ன முறைச்சு என்ன பண்றது? இந்த முறைப்ப உன் புருஷனை பார்த்து முறைச்சிருந்தா என்னைக்கோ உங்க மாமியார் வீட்டுக்கு நீ போயிருந்திருப்ப. நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. பாருங்க, மாமாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, அதனாலதான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு என் புருஷன் சாயந்தரத்துக்குள்ள நிரூபிச்சு காட்டுவாரு, பாக்குறியா? அப்படி நிரூபிச்சு காட்டிட்டாருன்னா 2,00,000 ரூபாய் நான் தரேங்க, போதுமா? பாருங்க, அக்கா கிட்ட தோக்குறதுல தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒருவேளை இவரு மாதவனை அடிச்சுட்டா, இல்ல மாதவன் இவரை அடிச்சுட்டா? அடிச்சிருவானா? தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டேன். பாரு, எல்லாத்தையும் போட்டு பேசி குழப்பிக்காதக்கா, கவலைப்படாம தைரியமா இரு. பாரு, உனக்காக பழம் காய்கறி எல்லாம் ஆயிட்டு வந்திருக்க. ஐயோப்பா, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பாரு, வேலை வேலைக்கு மாத்திரை எல்லாம் போட்டுக்கோ, புரியுதா? கழுத்துல இருக்கிற தாலிக்குடி உறவை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உன் வயிற்றுல வளர்ற தொப்புள் கொடி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, நேரத்துக்கு சாப்பிடு, அப்பதான் குழந்தை குண்டா குழு குழுன்னு பிறக்கும், புரியுதா? சிரிக்கணும். சரி பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். கனகா, என்ன கிளம்புறேன்? ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? நேத்தெல்லாம் நான் தூங்கவே இல்லம்மா, ஒரே கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. கெட்ட கனவா? ஆமாம்மா,
கடைக்காரங்கெல்லாம் எனக்கு மாமல் கொடுக்க வராங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன். அப்புறம் ஒரு செயின் திருடனை நானாவே துரத்தி பிடிச்சு சோலாவா அவனை பிடிச்சு அவனை கோர்ட்ல ஒப்படைச்சம்மா. அவன் கையில இருந்த செயினையும் ஒப்படைச்சிட்டமா. இதுல ஷாக்கான விஷயம் என்னன்னா, கடைக்கு போய் நானே காசு கொடுத்து காய்கறி எல்லாம் வாங்கினமா. எல்லாமே விடிய காலையில வந்த கனவுங்கிறதுனால அப்படியே பதறி அடிச்சு எந்திரிச்ச பாருங்கம்மா. அப்படியே வேர்வையில தொப்பையா நனைஞ்சு போயிட்டமா. ஏற்கனவே உனக்கு இருக்கிற தொப்பை போதாதா? இதுக்கு மேல தொப்பை வந்தா தாங்காது. அப்புறம் நீயே வயித்துல டியூப கட்டிக்கிட்டு சாராயம் கடத்துறேன்னு உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. தொப்பலான்னு சொல்றதுக்கு பதிலா தொப்பேன்னு சொல்லிட்டேம்மா. ரெண்டுத்துக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல, விட்டுரு. அம்மா, விடிய காலையில வந்த கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி நான் ஸ்டாப்பா விடிய காலையில கனவு வந்திருக்கே, ஏதாவது அபசகனமா நடந்துருமாமா? அப்படி நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுமா? ஒன்னும் ஆகாது. இந்த ஊர் ஜனங்கள்லாம் பொழைச்சுக்குவாங்க. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சென்னைக்கு போயிட்டு வந்து எல்லாம் அப்புறமா பேசுறேன். அம்மா அம்மா, முக்கியமான விஷயமா? என் பொறுமையை சோதிக்காத சட்டுப்புட்டுன்னு சொல்லு. உங்க ஃப்ரெண்டு திவ்யா இல்ல, திவ்யா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சாமா. ஆமாமா, சென்னையில் அடிக்கிற வெயில்ல அவங்க மூளை கலங்கிருச்சு. என்ன உளர்ற? ஆமாமா, சுந்தரி வீட்டுக்கு போய் மறுபடியும் அவ ராஜாவுக்கு பொண்டாட்டிய குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாமா. நீ நிஜமாவ சொல்ற? ஆமாமா, அந்த கருவாப்பைய ராஜாவுக்கு அவங்க அம்மா சுந்தரி வேற ஒரு பொண்ணை பார்த்தா. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சாமா. அப்புறம் திவ்யா தான் போலீஸ் அனுப்பி அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டதா சொல்றாங்கம்மா. இவ்ளோ நடந்திருக்கா? உன்னை நம்பலாமா? அம்மா, நான் சங்கருக்கு ஆதரவா பேசுறேன்னு அன்னைக்கு நீங்க என்ன சந்தேகப்பட்டு அடிச்சீங்க, திட்டினீங்க. இப்ப உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நானே கஷ்டப்பட்டு சேகரிச்ச தகவல்மா இது. என்ன நம்புங்கம்மா. எது முதல்ல சொல்றதுன்னு உனக்கு தெரியாது, தண்ட கருமாந்திரம். இதுதானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். உன் கனவை பத்தி சொல்லி என் கழுத்தை அறுத்துட்டியே. திவ்யா ரொம்ப மோசம். முதல்லலாம் கொட்டாவி விட்டா கூட என்ன கேட்டுட்டு தான் விடுவா. இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. கொஞ்ச நாளா நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, சந்திக்கிறது இல்ல. நானும் சுப விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆகி அவளை டீல்ல விட்டேன். இப்போ இந்த அளவுக்கு அவ போயிட்டாளா? பாவமா நீங்க. ஏற்கனவே சுபுவோட உங்களை நெருங்க விடாம அந்த சங்கர நந்தி மாதிரி குறுக்க நின்னு உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டான். ஏய், இப்ப திவ்யா கூட உங்க அண்ணா ஆகாச கல்யாணம் பண்ணிக்குவான்னு பார்த்தா மறுபடியும் ராஜா வீட்டுக்கே போயிட்டாளேமா. ரெண்டு பக்கமும் புட்டுச்சேமா. முண்டக்கண்ணி பெத்த புள்ள ரெண்டு கண்ணு நொல்ல கண்ணும்பாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சேமா. ஏய், ச்சே. நூறு, 200, 300, 350. இவன் முன்னாடி நின்னா கணக்கு விளங்குன மாதிரிதான். எங்க போச்சு? காலை கொஞ்சம் நவுத்தி தான் உட்கார்றது. அம்மா ஜெகன்மோகினி, இம்மா பெரிய வீட்ல உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லையாங்கோ? என் மூஞ்சல முடிக்கிற மாதிரி அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிய. வா, திருமுகத்தை என்கிட்ட காட்டலன்னா நான் தூக்கல தொங்கிருவேன்னு உன்கிட்ட சொன்னனா? வாரமா போய் உட்காரியா? என் போனை காணும், உங்க போனை கொடுங்க. தர முடியாது. உன் போனுக்குலாம் ரோசை வந்து அது காணாம போகுது, ஆனா உனக்கு ரோசை வந்து நீ காணாம போக மாட்டேங்கிற. புடிச்சு வச்சப்பெல்லாம் நான் தெரிச்சுதான் ஓடுவேன்னு தெரிச்சு ஓடுனேன். இப்ப அவுத்து விட்ட பிறகு நான் இந்த இடத்த விட்டு பாமாட்டேன்னு என் பிள்ளை வர பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ராசாவே உன்னைய விட மாட்டேனாவா? ஏய், என்னடி உனக்கு கொழுப்பான்னுகிட்டு இருக்கே? எதுக்கு இந்த பாட்டை வச்சிருக்கா? என் இஷ்டம், நான் வைப்பேன். இந்த பாட்டை நீ ரிங் டோனா வைக்க கூடாது. எதுக்கு இந்த பாட்டை வச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வைப்பேன். உனக்கு பிடிச்சா எனக்கு கிறுக்கு பிடிக்குதுல, நீ இந்த பாட்டை வைக்க கூடாது சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சா பிடிச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன வாய் பேசுறா உன்னிய? என் புள்ளதான் வந்துட்டா, பாத்துக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்துல நீ துண்டக்கானு துணியக்கானு ஓடுற. பிள்ளைய பாரு, பிள்ளைய வம்புழுக்கிறதுக்குனே என் முன்னாடி வருவா போல இருக்கு.
என்ன சுந்தரி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ எங்கடி வந்த? என் ஃப்ரெண்டு திவ்யா இங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் வந்தியோ? எம்மா, நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு. நீ இந்த வீட்டுக்கு வராதனால என்னத்தையோ பறி கொடுத்தவ மாதிரி இன்னும் தெரியுமா? நீ நல்லா இருக்கியா கண்ணு? என்ன திடீர்னு ரியாக்ஷனே மாறுது? வந்த உடனே எதுக்கு வந்தேன்னு கேட்ட, இப்ப அன்பா பேசுற. அது உன்னால எனக்கு ஒரு காரியம் வாங்கிருக்கு. அதானே பார்த்தேன். காரணம் இல்லாம என்கிட்ட பாசமழை பொழியிறியேன்னு. என்ன சொல்லு. நான் முன்னால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது என் பேச்ச கேட்காம என் பிள்ளை ராஜா பொறுக்கி மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி போய் சொல்றான், பித்தலாட்டம் பண்றான்னு அவளுக்கு சாம்பிராணி புகைய காட்டி காட்டி அவளை இந்த வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணல. இப்ப அதே சாம்பிராணி புகைய இப்ப போடுங்கிறேன். இங்க பாரு, நீ சாம்பிராணி புகை போடுவியோ இல்ல தூபத்தை போடுவியோ அது உன் திறமை. உன் பேச்சு கேட்டுட்டு அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். அதனால சுறுசுறுப்பா செய்யி, அது உன் திறமை. ஏய், அதிகமா பேசுன ஆளே இருக்க மாட்டேன். நான் ஒன்னும் உன் புள்ளைய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லல. உன் புள்ளையோட லட்சணம் திவ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் அவ விட்டுட்டு போனா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்லி கொடுத்து போனாலோ சொல்லாம போனாலோ எப்படியோ போனால, அதுக்கப்புறம் திருப்பி இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. வரலாமா அவ? இப்பவாவது நான் சொல்றதை கேட்டு எப்படியாவது வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடறேன் அவள. ஏய், நான் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து என் ஃப்ரெண்டு திவ்யாவை ஏதோ மிரட்டி உருட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? உன் புள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எவ்வளவு கெட்டவன்னு எனக்கு தெரியும். கெட்டவனோட என் ஃப்ரெண்ட நான் வாழ விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கைய விடு. உள்டாவா பேசி என்ன கவுத்தில்லான்னு பாக்குறியா? ஏற்கனவே திவ்யா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா. அவளை பயமுறுத்தி அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லிருக்கீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே காட்டுவேன். ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். தங்க மாதிரி பேசுறமா, தங்க மாதிரி பேசுற. இதான் எனக்கு வேணும். ஏய், நான் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கோவப்படாம என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? அட எதுக்குன்னே, எதுக்கு கோவப்படணும்? இப்பதான் எனக்கு உடம்பும் மனசு அப்படியே குளுகுளுன்னு இருக்குது. இந்த பாரு, நான் நினைக்கிற கருத்தும் நீ நினைக்கிற கருத்தும் ஒண்ணுதான். அப்புறம் ஏன்னா வீணா உன்கிட்ட கோவப்படணும்? எப்படியாவது இந்த திவ்யாவை வீட்டை விட்டு பத்தி விட்டுறணும். நீ நெசமான ஒரு போலீஸ்காரியா இருந்தா உன் காக்கி சட்டை மேல உனக்கு கர்வமும் திமிரும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இந்த வெக்கோ மானம் சூடு சோரணை இதெல்லாம் உன்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பிள்ளையோட அந்த திவ்யாவை வாழ விடாம கூட்டிட்டு போயிறேன் பாத்துக்கிடுவோம். என் பிள்ளையோட அவ கொடுத்தனா நடத்திடக்கூடாது. உன்னால செஞ்சு காட்ட முடியுமா? நான் உனக்கு சவால் விடுறேன். அப்படி காட்டிட்டா உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்டி நானு. நான் பணத்துக்காக இதை செய்ய மாட்டேன். சரி, உன் சந்தோஷத்துக்காக செய்யி, இல்லனா என் சந்தோஷத்துக்காக செய்யி, இல்லனா நம்ம 2 பேர் சந்தோஷத்துக்காக செஞ்சாலும் சூப்பர் தான். இந்த பாரு, நீ இந்த காரியத்தை மட்டும் எனக்கு கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டனா நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். எங்க என் ஃப்ரெண்டு? உள்ளதான் இருக்கா, உள்ள போய் அள்ளிட்டு போயிரு. நாம நினைச்ச காரியத்தை செய்யறதுக்கு இன்னொருத்தி வந்துட்டா. இவா நிச்சயம் இந்த வேலையை முடிச்சிருவா. ஏன்னா சிலருக்கு உடம்புலதான் விஷம், இவளுக்கு உடம்பே விஷம். திவ்யா, கவிதா, என்ன வழக்கமா நான் வந்தா சந்தோஷப்படுவேன், இப்ப ஷாக் ஆகுற? நீ ரொம்ப மாறிட்ட. அப்படிலாம் இல்ல கவிதா. இல்ல, நீ என்ன கேட்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்ட. ஆனா இப்ப நீ இவ்ளோ பெரிய முடிவை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்க, அதுவும் என்ன கேட்காம. உனக்கு தெரியும்ல, நான் எந்த காரியம் பண்ணாலும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்னு. அப்படி என்ன காரணம்? இல்ல, நீங்க டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க பிரிஞ்சிருக்கலாம்ல. அதுக்குள்ள என்னடி அவசரம் உனக்கு? மானம் கேட்டு போய் இங்க வந்து உட்கார்ந்திருக்க. அது சொல்லு, என்ன காரணம்? அது காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ கேவலமா தோத்து போய் அந்த ராஜா கிட்ட சரண்டர் ஆயிட்ட. உன்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா, டன் டன்னா எவ்வளவு போய் சொன்னா, உன்னையே சந்தேகப்பட்டாண்டி. உன் நகையெல்லாம் திருடி வச்சுக்கிட்டான். வெக்கமே இல்லாம அவன் கூட திரும்ப குடும்பம் நடத்துற. உன் கௌரவம் காணாம போயிடுச்சா? இல்ல உன் தன்மானம் தற்கொலை பண்ணிக்கிச்சா? இது பாரு,
உனக்கு அவன் வேண்டான்னு நீ தூக்கி குப்பையில போட்டதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அவன் பின்னாடி போற? கவிதா அப்படிலாம் பேசாத ப்ளீஸ். ராஜா முன்ன மாதிரி இல்ல. அவன் கல்யாணத்துக்கு இன்னொரு பொண்ணை பார்த்த உடனே நீ பயந்து நடுங்கிட்ட. வாழ்க்கையில நீ எப்படி வாழ போறோன்னு பயந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்ட, அப்படிதானே? இங்க பாரு, உன்னை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண போனவன நீ ஏன் ஏத்துக்கிட்ட? டைவர்ஸ்க்கு முன்னால அவன் தனக்குன்னு ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டா பதிலுக்கு நீ ஒரு பையனை பாத்துக்கணும். அவன் நிச்சயதார்த்தத்துக்கு உன்னை கூப்பிட்டான்னா அங்க போய் உன் கல்யாண பத்திரிகையை நீ நீட்டி இருக்கணும். அதானே கெத்து. இப்படி பயந்து ஓடி வந்து அவன்கிட்டயே சரண்டர் ஆயிருக்கியே. அவனுக்கு பொண்ணு கொடுக்க ஒருத்தன் தயாரா இருந்தா மாப்பிள்ளை கொடுக்க உனக்கு யாராவது தயாரா இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா யாராவது உனக்கு மாப்பிள்ளை கொடுப்பாங்க. யாராவது ஒரு மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். அவன் நம்ம கண்ணு முன்னாடியே எப்பவும் தினமும் சுத்திக்கிட்டே இருப்பான். நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு யாராவது தெரிஞ்சவனாதான் இருப்பான். அதுக்காக நீ இவ்ளோ கீழ்த்தரமா ராஜகால வந்து விழுந்துருவியா? உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தானே. என் அண்ணனையே உனக்காக தியாகம் பண்றேன்டி. அவன் உன் மான மரியாதையை காப்பாத்துவான். நீ தைரியமா வெளியில வா. ராஜா கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் என் அண்ணன் ஆகாஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ என் உயிர் ஃப்ரெண்டுடி. உன் மானத்தை நான் காப்பாத்துறேன். ஆகாஷா, என்னடி சொல்ற? ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? ஆகாஷ் உனக்கு தெரிஞ்சவன் தானே? ஏற்கனவே அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பேசினது தானே? இருந்தாலும் இத பாரு, நான் பண்ணி வைக்கிறேன். மகாபாரதத்துல சூதாட்டத்துல தர்மர் தன் தம்பிகளை பணையம் வச்ச மாதிரி நான் என் அண்ணனை இந்த சூதாட்டத்துல பணையம் வைக்கிறேன். உனக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம். உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்த அவன் ஒத்துக்குவான். அவன் கால்ல விழுந்து நான் கெஞ்சுறேன். திவ்யாவுக்கு வாழ்க்கை கூடன்னு நான் கெஞ்சுறேன். அவன் ஒத்துக்குவான். இங்க பாரு, நாங்க 2 பேரும் உன் மானத்தை காப்பாத்துறோம். நீ கவலைப்படாத. மான மரியாதையை இழந்துட்டு நீ ஒண்ணு இங்க உட்கார்ந்துருக்க வேண்டாம். வா போலாம். இங்க பாரு, நான் இங்க ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன் கவிதா. அதை நிறைவேற்றாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். ஏய், என்னடி புதுசா என்னென்னமோ உளர்ற? என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது கவிதா. சொல்ற நிலைமையிலயும் நான் இல்ல, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஏய், நான் உன் உயிர் ஃப்ரெண்டு. என்கிட்டயே நீ சொல்ல மாட்டியா? என்ன போட்டு தயவு செஞ்சு குழப்பாத கவிதா. என்ன கொஞ்ச நாள் விட்டுட. நீ இப்போதைக்கு கிளம்பு. என்னையே கெட் அவுட்னு சொல்றியா? ஐயோ, புரிஞ்சுக்கோ கவிதா. இப்போ என் வீட்டுக்காரர் வர நேரம். நானும் அவரும் கோயிலுக்கு போய் ஒரு முக்கியமான காரியத்துக்காக விளக்கு போடலான்னு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன். ஏண்டி, உன் வாழ்க்கையை இருட்டாக்குற மாதிரி பண்ணுவான் அவன். அவன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குறதுக்கு விளக்கேத்த போறியா? சொன்னா புரிஞ்சுக்கோ என் கவிதா. இப்போதைக்கு நான் உனக்கு சொன்னா உனக்கு எதுவும் புரியாது. நான் சொல்றத கேளு. நீ வந்து என் அண்ணன் ஆகாஷ கல்யாணம் பண்ணிட்டு கௌரவமா சந்தோஷமா இரு. நீ இந்தியால கூட இருக்க வேண்டாம், எங்கயாவது ஃபாரினுக்கு போயிடு. எந்த முடிவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கவிதா. என்னால இப்ப எதுவும் யோசிக்க முடியாது. ப்ளீஸ், இப்போ நீ கிளம்பு. அப்புறம் பேசிக்கலாம். திவ்யா, என்ன பார்த்து போன்னு சொல்றியா? கவிதா, நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நீ ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்ப. ராஜா உன்னை ரொம்ப மாத்திட்டாண்டி. நீ என்ன ரொம்ப ஏமாத்திட்ட. இது பாரு, நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்காவது சண்டை போட்டிருக்கோமா? நீ சொல்றது தானே நான் எப்பவுமே கேட்பேன். அப்ப இந்த ராஜா இந்த ஒரு விஷயத்தை தவிர இல்ல, நீ அந்த ராஜா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ வேற